தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவர் சாலை எஸ்டேட் பகுதியில் புலி நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் யாரும் தேயிலை தோட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சாலையில் தேவர் சோலை எஸ்டேட் பகுதியில் புலி சுற்றித் திரிவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனால் வனத்துறையினர் பொதுமக்களை வெளியே செல்ல வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள். மேலும் அந்த புலியினை பிடிப்பதற்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லுங்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டி அமைந்துள்ளது தேவர் சோலை பகுதி. இப்பகுதியில் கடந்த சில நாட்களாக புலியின் நடமாட்டம் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டி அமைந்துள்ள இந்த பகுதியில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய இந்த உணவு தேடி வெளியேறக்கூடிய இந்த புலியானது கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட கால்நடைகளை வேட்டையாடி கொண்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வனத்துறையினர் புலியின் நடமாட்டத்தை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கடந்த பல நாட்களாக கோரிக்கை வைத்து வந்ததன் அடிப்படையில் பொதுமக்கள் யாரும் தேயிலை தோட்டம் மற்றும் வனப்பகுதியின் அருகே செல்லக்கூடாது. அதே போல் தங்கள் கால்நடைகளை வனப்பகுதி அதாவது தேயிலை தோட்டத்திற்கு அருகே மேய்ச்சல்களில் ஈடுபடுத்த வேண்டாம். புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருவதாகவும், மேலும் தானியங்கி கேமராக்களை பொருத்தி புலியின் நடமாட்டத்தை கண்காணித்து கூண்டு அமைத்து பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், பொதுமக்கள் தேவையின்றி தங்களது குடியிருப்புகளில் இருந்து வெளியே செல்லக்கூடாது என்ற அறிவிப்பை வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு.